வணக்கம் என் உறவுகளை. இது ரியல் லைஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு தகவல்களையும் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷின் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குரிய இலவச தையல் மிஷின் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, வயது வரம்பு என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத முழு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மாற்றுத்திறனாளி வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷினுக்கு முதல்ல என்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா, நம்ம மாற்றுத்திறனாளினா யூடிஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, மாற்றுத்திறனாளி புக்கு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. அது போக நமக்கு தையல் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வயது வரம்பு நம்ம ஒன்றா சொல்லி வரேன். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்கள் அதுக்கப்புறம் தனித்தனியாக கொடுக்குறேன். வயது வரம்பு 18 45 வயதிற்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலர் 2 பேர்த்துக்குமே இது கொடுக்குறாங்க. யாராருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? கடுமுடல் ஊனமற்றோர், கைகால் குறைபாடு, காது கேளாரோ, வாய் பேசாத எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே இந்த மிஷின் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னது மாதிரி இந்த ஆவணங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். இந்த தையல் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 95% மாற்றுத்திறனாளிகள் யாருமே போய் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது கிடையாது. அப்படி படிக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக டெய்லரிங் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு தனியாக இன்ஸ்டியூட் வச்சுருக்குறாங்க. அவங்ககிட்ட போய் 1 மாத கோர்ஸு, 3 மாத கோர்ஸு, 6 மாத கோர்ஸு, ஏதாவது நம்ம ஒன்று படித்தோம் அப்படின்னோம்னா அவங்க நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அது இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் யாராச்சும் டெய்லராக இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் சாதாரண ஒரு வெள்ளை பேப்பரில், ஐயா இந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளி என்கிட்ட இத்தனை ஆண்டு காலமாக தையல் தச்சு பழகிட்டு இருக்கிறாரு, அதனால நீங்கள் இந்த மிஷின் கொடுக்குறதுல எங்கள் ஆட்சேபனை கிடையாது, அதில் நல்லா தப்பாரு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு லெட்டரில் மட்டும் எழுதி அவர் சீல் வச்சு கையெழுத்து வாங்கி அதோட சேர்த்து வச்சு நினச்சிக்கலாம். அப்புறம் இப்போ வயது 18 45 வயசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, அவங்க கையால் ஊனி கரணம் பாயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களா உழைச்சி அவங்களா யாரையும் நம்பி இல்லாமல் அவங்களுக்கான வருமானத்தை ஈட்டுக்கிறதுக்காண்டி தான் இந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற யாராருக்கெல்லாம் இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னா, மூளை வளர்ச்சி இல்லாதவங்க. இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு இந்த தையல் மிஷின் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, 75% மேலே உள்ள மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளியோட அம்மாவுக்கு மட்டும்தான், அப்பாவோ கார்டியனோ வேற யாருக்குமே இது கிடையாது. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக அவங்க அம்மா தையல் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். தையல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு. ஆனால் இப்போ நானுமே நிறைய மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் நாங்களும் எங்கள் லெட்டர் மூலியமாகவும் நிறைய சங்கங்கள் மூலியமாகவும் 40% கொடுங்க அப்படிங்கிறது நாங்களும் நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பரிசீலனை பண்ணுறேன்னு இருக்காங்க. பண்ணி வரட்டும். எல்லாத்துக்குமே வந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லது. இதே மாதிரி காது கேளாதவங்களுக்கு அந்த மிஷின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாதவங்க இவங்களுக்கெல்லாம் காது விளக்குறாங்க, ஃபோன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி வாங்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் படிப்படியாக சொல்கிறேன். இந்த இலவச தையல் மிஷினில் பார்த்தீங்கன்னா, மோட்டார் பொருத்தி தையல் மிஷின் தான் கொடுக்குறாங்க. நம்ம பெடல் பண்ணி மிதிக்கிறது மாதிரி செய்கிறது மாதிரி கிடையவே கிடையாது. மோட்டார் பொருத்தி தையல் மிஷின் தான் கொடுக்குறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா ஆவணங்களையும் இணைச்சு, யூடிஐடி கார்டு, மாற்றுத்திறனாளி அட்டை, அப்புறம் மாற்றுத்திறனாளியான அந்த புக்கு எல்லாத்தையும் இணைச்சு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு மனு மட்டும் எழுதி கொண்டு போய் நம்ம கலெக்டரேட்டில் கொடுத்துட்டோம்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மனுவாக பரிசீலனை பண்ண மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 100 மனு 150 மனு வரவும் அதை மொத்தமாக சேர்த்து இதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு மூலியமாக கலெக்டர் மூலியமாகவே, நேரடியாக கலெக்டர் மூலியமாகவே நமக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூ கார்டை கொண்டு போய் நம்ம என்னைக்கு நம்மளை கூப்பிட்றாங்களோ நம்ம அன்னைக்கு அங்கே போய் என்ன செய்யணும்னா நம்மளை தச்சு காட்ட சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். நானுமே இந்த தையல் மிஷின் வாங்கியிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும். அப்போ அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கர்ச்சீப்பில் 4 பக்கம் 4 மூலைகள்லையும் 4 பக்கம் சுற்றி மடித்து அடிக்க சொல்கிறாங்க. மடித்து அடித்தாச்சுன்னா அதை அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகேன்னா டன், ஓகே போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 to 4 மாதம் கழிச்சு என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. நம்மளை கூப்பிட்டு ஏதாவது ஃபங்க்ஷனு, ஏதாவது எம்எல்ஏ ஃபங்க்ஷனு, இல்லைன்னா எம்பி ஃபங்க்ஷனு, இல்லை கலெக்டர் நேரடியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நம்ம எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே அந்த தையல் மிஷினை கொடுத்துட்றாங்க. இது போக
நம்ம சுய வருமானத்தை வந்து நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறதுல தமிழக அரசு ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கிறதுனால நமக்கு இந்த இலவச தையல் மிஷின்லாம் கொடுக்குறாங்க. அதில் தயவுசெய்து எல்லா மாற்றுத்திறனாளிகளும் நீங்கள் போய் விண்ணப்பிச்சு தையல் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கத்தில் உள்ள யாராவது டெய்லர் அந்த மாதிரி இடங்களில் உள்ளவங்ககிட்ட அதை கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா நல்லது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போல்லாம் லேடிஸ் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 350 ரூபா 400 ரூபா, சாதாரணமாக 350 ரூபா 400 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நல்லா ஒரு மாற்றுத்திறன் நல்லா தைக்கக்கூடியவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் இல்லை 3 ப்ளவுஸ் தைச்சா போதும், 1000 ரூபா சம்பளம் சேர்த்துச்சு. கரண்ட்டு இப்போ அதுவுமே நமக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் பில்லு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே தயவுசெய்து இந்த இலவச தையல் மிஷினுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம மென்மேலும் வீடியோக்களை போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.